சாப்பாடு எல்லாமே ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சுக்கா. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைக்கா. ஆமாடி பங்கஜம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல வயிறார சாப்பிட்டபடி. இந்த பங்கச்சத்து வீட்டு சாப்பாடை குறை சொல்ல முடியுமாடி? ஏதோ ஒரு பெரிய கல்யாண வீட்டில் வச்ச விருந்து சாப்பாடு போலடி இருக்குது எல்லாமேவும். அப்படியாம்மா? எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். என்ன இவளுக சாப்பாடை மட்டும் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பேசுகிறாளுக. ஒரு கிப்ட்டு கூட ஒன்றும் வாங்கிட்டு வரல போலையே. என் மரியாதையை கெடுத்து விட்டுருவாளுக போலையே. இவளுக வந்த பிறகுதான் என் பேரனுக்கு பேர் சுட்டு விழாவ ஆரம்பிக்கணும்னு என் மகட்ட மற்றவங்ககிட்டலாம் சொல்லி பெருமையாக பேசினேன். வீசின கையும் வெறுங்கையுமா வந்திருப்பாளுக போலையே. எக்கா பங்கஜக்கா, என்னக்கா குனிஞ்சுக்கிட்டே ஏதோ பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்கக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, உங்களுக்கு சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு போக பார்சல் என் மகளை போட சொல்லியிருந்தேன். அதான் போட்டுட்டாளா என்னன்னு யோசித்தண்டி, வேற ஒன்றும் இல்லடி. எக்கா பங்கஜக்கா, நானே கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு போல யாருக்கும் வராதுக்கா. ஏக்கா பவுன்தாயக்கா, சீக்கிரம் போய் அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு வாங்கக்கா, கொடுத்துருவோம். இந்த எடுத்துட்டு வரேன். ஐயோ அடவளே, கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளுங்க போலயே. நம்ம தான் ஒரு நிமிஷத்துல இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம். ஏக்கா பவுன்தாயக்கா, நீங்களே கிஃப்டை கொடுங்கக்கா. இந்தாதான் கிஃப்ட் கொடுக்கும் போத மல்லிகை கரெக்டான நேரத்தில் வந்துட்டாலே. இந்தாம்மா மல்லிகை, கிஃப்டை வாங்கிக்கம்மா. எதுக்காத்தான் இந்த கிஃப்டெல்லாம்? நீங்கள் வந்து என் மகனை வாழ்த்துனதே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்கட்டும்மா, வாழ்த்துக்களோட என் பேராண்டிக்கு இந்த கிஃப்ட்டையும் சேர்த்து வச்சுக்கோ. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோங்க்கா. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என் மருமக என்னைய தேடுறாளா இல்லையோ, என் பேரன் ஒரு நிமிஷம் கூட என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க்கா. நாங்கள் கிளம்புறோங்க்கா. சரிம்மா, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. அப்படியே போகிறதுக்கு முன்னாடி இந்த பார்சல்லாம் போட்டு வச்சிருக்கு, அதை மறக்காமல் வாங்கிட்டு போயிருங்க. சரிங்கக்கா, போயிட்டு வரோம். ஏம்மா, உன் பேரன் அழுகுறான் பாரு. நான் போய் கிஃப்டை உள்ளே வச்சுட்டு என்னன்னு பார்க்குறேம்மா. சரிம்மா, என் பேராண்டியை ரொம்ப அழுக விடாத. லேசாக அழுகும் போதையே தூக்கிடு, இல்லைன்னா வீம்பு பிடிச்சவேன் அழுகியை நுப்பாட்டவே மாட்டான். சரிம்மா. அம்மா, உன் பேரனுக்கு என்னாச்சுனே தெரியலம்மா. அப்போதுலேருந்து நசன்னு விட்டு விட்டு அழுதுகிட்டே தான் மறக்கான். மல்லிகா, வந்தவங்க எல்லாருமே என் பேரனை கண்ணு வச்சுருப்பாங்க. அதனால கூட என் பேரனுக்கு திஷ்டி ஆயிருக்கும்டி. அதனால் என் பேரனுக்கு மறக்காமல் திஷ்டி சுற்றி போடணும். அப்புறமே இந்த சட்டையை மாற்றி விட்டுட்டு அவனை குளிக்க வச்சிரு. அப்புறமே அவனுக்கு அந்த கசகசப்பெல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறமா சரியாயிருவான். என்ன மல்லிகா, மறக்காமல் இதெல்லாம் செஞ்சிரு. என் தங்கம், எதுக்கு அழுகிறீங்க ராசா? என்னாச்சு உங்களுக்கு? இந்த சட்டை கசகசன்னு இருக்கா? உங்கள் அம்மாட்ட சொல்லி மாற்ற சொல்லியிருக்கேன்டா செல்லம். அழுகாதீங்க என் தங்கம், என் ராசா குட்டி. ஏம்மா, அண்ணியோட அம்மா அப்பாலாம் கிளம்பிட்டாங்க போலம்மா. என்ன சம்மந்தி, நீங்களும் மற்றவங்க போல் விசேஷம் முடிஞ்சோடனே பைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. 2 நாளைக்கு உங்கள் மக கூட இருந்துட்டு போகலாம்ல? அத்தை, ஆஃபீஸில் இன்றைக்கே நான் லீவ் போட்டதே பெருசுத்த. நாளைக்கிட்டலாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் கிளம்புறோம் த. பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கேவும் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு இன்னொரு நாளைக்கு நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது போல் 2 நாளைக்கு இருந்துட்டு போகிறோம் பெரியம்மா. மதினி, உங்கள் அண்ணனுக்கு ஒரே கால் வலியாக இருக்குது மதினி. அவங்களையும் ஆஸ்பத்திரியில் காமிக்கணும். அதனால தான் ஊருக்கு கிளம்புறோம். போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர்றோம் மதினி. அண்ணே, காலு வலியானே? சொல்லவே இல்லையானே. அண்ணே, இப்போ எப்படின்னு இருக்குது? ஆனந்து, அப்பாவை ஊருக்கு போனோடனே ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டு போய் நல்லா பார்த்துக்கப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. மதினி, போயிட்டு வரோம் மதினி. உங்கள் மருமையங்கிட்டையும் உங்கள் மகக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் அண்ணி. அப்படின்னா சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஊருக்கு போனதும் ஃபோன் போட்டு சொல்லுங்கள் ஊருக்கு வந்துட்டோம்னு. சரிங்க அத்தை, ஃபோன் போடுறோம். இப்போ போயிட்டு வரோம் த. என்னங்க, என் ஃபோனை அன்னைக்கிளி ரூமில் வச்சுட்டு வந்துட்டேங்க. நீங்கள் நடந்துக்கிட்டே இருங்க, நான் போய் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. ஆனந்தி, குழந்தைய வச்சுக்கிட்டு நீ அலைய வேண்டாம் ஆனந்தி. நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் நில்லு.
என்னங்க என்னங்க, நீங்க போக வேண்டாங்க, நான் போய் ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் அப்பனா அம்மாங்களோட போய் நிக்கிறேன், சீக்கிரம் வா. போங்கண்ணா, இந்த மனுஷன் போறாரா? வந்தம்மா போனாமா நான் இருக்க முடியும்? இந்த அன்னக்கிளியை பற்றி அவள் மாமியார்கிட்ட கொஞ்சம் கொளுத்தி போட்டுட்டு போனா தானே என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். பெரியம்மா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க பெரியம்மா. ஆனந்தி, நீ எங்கள் குடும்பத்துக்கு எப்பயுமே நல்லது தான் நினைப்ப. நீ எதுவும் தப்பாக எதுவும் சொல்ல மாட்ட, நாங்களும் உன்னை தப்பாக நினச்சிக்கிற மாட்டோம். என்ன சொல்லணுமோ சொல்லு ஆனந்தி. அதான் என் மகளே சொல்லிட்டால, பின்ன என்ன, என்னன்னு சொல்லுமா. பெரியம்மா, இந்த அன்னக்கிளி இருக்கால, அன்னக்கிளி, அவளுக்கு கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லை. பெற எதுக்கு பெரியம்மா அவளை வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளை அடிச்சு அவன் அப்பா வீட்டுக்கு பற்றி விட்டுட்டு அண்ணனுக்கு ஜாம் ஜாம்னு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க பெரியம்மா. ஆனந்தி, நீ சொல்கிறது போல தான் நானும் எங்கள் அம்மாட்ட டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா மண்டையில் தான் ஏற மாட்டேதே. எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம எந்த முடிவையும் எடுக்க முடியாதுல்லம்மா ஆனந்தி. என் மகன் என்ன சொல்கிறானு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என் மகன் மட்டும் ஊனு தலையை ஆட்டிட்டான், என் மகனுக்கு பொண்ணை பார்த்து ஜாம் ஜாம்னு வேற கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி வச்சிருவேன் பார்த்துக்கோ. பெரியம்மா, என் அண்ணின்னு நான் அவளுக்கு பறிஞ்சு பேச மாட்டேன் பெரியம்மா. அவள் உடம்ப பாருங்க எத்தா நண்டி இருக்கா. அவள் போய் என்ன பிள்ளை பெற முடியுமா பெரியம்மா? பெரியம்மா, அவளை நம்பிக்கிட்டே இருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கு வாரிசே இல்லாமல் போயிடும். சீக்கிரமா நல்ல முடிவு எடுங்க பெரியம்மா. இவ என்ன வாரிசு இல்லைன்னு சொல்கிறா? என் பிள்ளை வாரிசாக இருக்கும் போதே இவ எப்படி வாரிசு இல்லைன்னு சொல்ல முடியும்? என் பிள்ளை தான் இந்த வீட்டோட வாரிசு. என் பிள்ளைக்கு தான் வீடு வாசம் சொத்து சுகம் எல்லாம் என் பிள்ளைக்கு தான். ஆனந்தி, நீ கவலைப்படாத, அம்மா நல்ல முடிவாக எடுப்பாங்க கூடிய சீக்கிரத்தில். பெரியம்மா, கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாக எடுங்க பெரியம்மா, நான் அதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். பெரியம்மா, இங்கே நின்று ரொம்ப நேரம் நான் பேச முடியாது. என் மாமியாக்காரி பார்த்தானா என்னைய சந்தேகப்படுவா. வீட்டுக்கு போய் ஒரே வசவா வைவா. நான் கிளம்புறேன் பெரியம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. மல்லிகா, போயிட்டு வரேன் மல்லிகா. சரி ஆனந்தி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏம்மா, உன் மருமகளோட அன்னிகாரி என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியா? இது போலதாம்மா நிறைய பேர் ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடுமா. சரிடி, அதான் கூடிய சீக்கிரமா நல்ல முடிவா எடுப்பேன்னு சொல்லிட்டல. நல்ல நாளும் பொழுது என்னத்துக்கு தேவையில்லாம கண்டதை பேசிட்டு இருக்க. வா, பேரனை ஃபர்ஸ்ட் போய் குடிக்க வைப்போம். அதுவும் சரிதாம்மா, வாமா போவோம். ஐயோ, அன்னைக்கிளியை பார்க்கவே பாவமாக இருக்குது. அம்மா வேற இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அன்னைக்கிளியை அவமானப்படுத்திட்டாங்க. அதுவே அவள் தாங்கிக்கிற மாட்டா. ஐயோ கடவுளே, எங்களுக்கு என்னைக்கு தான் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும்னே தெரியலையே. சரி, அன்னைக்கிளியை எப்படியாவது சமாதானப்படுத்துவோம். அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, அத்தை மாமாலாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பி விடாம இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கியம்மா. மாமா, எனக்கு மனசே சரியில்லை மாமா, அதனால தான் ரூம்குள்ளேயே இருக்கேன். அன்னைக்கிளே, நீ ரூம்குள்ளேயே இருந்தாப்புல மனசு சரியாயிரும் மாமா. என்ன மாமா நீங்கள் சொல்கிறீங்க? அத்தை பாருங்க மாமா, அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு என்னை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க. நான் என் மருமையனை தொடக்கூட கூடாதுன்னு நினைக்கிறாங்க மாமா. அப்படி என்ன மாமா நான் பாவம் செஞ்சேன்? அன்னைக்கிளே, அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதாம்மா? இப்போ கொஞ்ச நாளாகவே உன் மனசை இப்படித்தான் அவங்க காயப்படுத்துகிறாங்க, உன்னை துன்பப்படுத்துகிறாங்க. நான் என்ன சொன்னாலும் அவங்களும் கேட்க மாட்டுறாங்க. அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, இந்த மாமா சொல்கிறத நீயாவது கேளுமா. நீ நானும் யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்லை, யாரும் கெட்டு போகணும்னு நினச்சதும் இல்லை. நம்ம மனசு அந்த கடவுளுக்கு தெரியுமா. அந்த கடவுள் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் தருவாருமா. நீ கவலைப்படாத அன்னைக்கிளி. மாமா, நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. அந்த கடவுள் தான் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துல குழந்தை பாக்கியம் தரணும் மாமா. தருவாருன்னு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு மாமா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. மாமா, நீங்க கவலைப்பட்டா என் மனசு தாங்காது மாமா. மாமா, கவலைப்படாதீங்க மாமா. அன்னைக்கிளி, நீ இப்படி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாமா மனசு தாங்குமா அன்னைக்கிளி? அன்னைக்கிளி, கவலைப்படாதம்மா, கடவுளை நிச்சயம் கண் திறப்பாரு, நம்மளுக்கு குழந்தைய கொடுப்பாரு அன்னைக்கிளி. அன்னைக்கிளி, கவலைப்படாத அன்னைக்கிளி.
மாமா, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேங்களே மாமா? என்னம்மா நினைக்கலே? நான் உன்னை போய் தப்பாக நினைப்பானா? சொல்லுமா. மாமா, நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு என்னைய விட்டுட்டு நீங்கள் வேற கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா மாமா? அன்னைக்கிளே, நீ இந்த மாமாவை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அன்னைக்கிளே, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் பொண்டாட்டினா அது நீ மட்டும் தாண்டி. அன்னைக்கிளே, இந்த மாமா இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்மளுக்கு குழந்தையே பிறக்காட்டாலும் பரவாயில்ல அன்னைக்கிளே, என்றைக்குமே நீ தாண்டி என் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. உங்களுக்கு மேலும் மேலும் நான் கஷ்டத்தை தான் கொடுக்குறேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் தெரியாமல் பேசிட்டேன் மாமா. சரிம்மா அன்னைக்கிளே, நீ படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மாமாவுக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். இப்படி தாண்டி அந்த நாளே எங்களுக்கு போணுச்சு. அந்த நாளை நினச்சிட்டா இன்னைக்கு என்ன அறியாமையே கண்ணில் தண்ணி தார தாரையா ஊத்துமடி. அக்கா, நீ பட்ட கஷ்டத்தை சொல்லும் போது அந்த கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுக்கா. என்னால் அழகைய தாங்க முடியலக்கா, தாங்க முடியலக்கா. அன்னைக்கிலியக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா. அடே லூசு சிரிக்கிகளா, அக்கா தான் அந்த நாளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா நீங்களும் அக்கா கூட சேர்ந்துட்டு இப்படி அழுகுறீங்களேடி. அடியே அழுகுற சீனை மாத்துங்கடி. வனச்சாக்கா, நீ சொல்றதுதான் சரிதான். அதெல்லாம் முடிஞ்சு போன கதைக்கா. இப்பதான் கடவுள் அக்காவுக்கு முத்து முத்தா 1க்கு 2 பெண் குழந்தைய கொடுத்துருக்காருலக்கா. அதை நினைச்சு அக்கா இப்ப சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி பழசையே நினைச்சு இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிக்கா? அன்னைக்கிலியக்கா, சின்ன பொண்ணு சொல்கிறதும் சரிதானக்கா. இப்போ பாருங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையா கொடுத்து கடவுள் உங்களை ஆசீர்வாதத்திருக்காருக்கா. அதை நினச்சி நீங்கள் இப்போ சந்தோஷப்படணுக்கா. வீணோ, நீ சொல்கிறது உண்மைதாண்டி. என் பிள்ளைய தாண்டி என் உயிர். அவங்கள ஒரு நிமிஷம் கூட விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதடி. அப்புறம் என்னப்பா, அன்னைக்கிளியக்காவே சிரிச்சு பேசிருச்சு. இன்னும் என்ன, கூட்டத்தை கலைங்க, நேரமாச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பார்க்கலாம். அன்னைக்கிலேக்கா, சின்ன பொண்ணு சொல்கிறதும் சரிதான்க்கா. நானும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைகளும் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு கிளம்பலாம்க்கா. சரிம்மா, வாங்க போகலாம். வீடியோ பார்க்கும் உறவுகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் உறவுகளே, எங்கள் கதையை தொடர்ந்து பாருங்க. இன்னும் அதிரடியாக அமர்க்கலமாக போகும். வீடியோ பார்க்கும் உறவுகளே, நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க. ஆனால் வெறும் 350 பேர் தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பாருங்கள். அதனால் நம்மளோட சேனலை பார்க்குற எல்லாருமேவும் தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம் உறவுகளே. பாய்.